Hi lovelies, welcome back to my channel. Speed and Love series ஓட 5th and 6th episode தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து கேரேஜில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாரு, வேலையை விட்டுட்டு இப்போ ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அந்த கேரேஜ்லேருந்து ஆளுங்க அடிக்கடிக்கு வந்துட்டு இவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் அந்த பாக்ஸிங் ரிங்கில் அடிச்சு பண்ணும். இன்னைக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வம்பி இழுக்கலான்னு வந்திருக்காங்க. வந்தால் ஹீரோ எங்கேயோ போயிருக்காரு போல. அதனால அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு வம்பி இழுக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டும் போயிட்டு சொல்கிறான், இது போல் நீ யாருமே இல்லாதமோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, எது வந்தாலும் அவன் இருக்கும் போது வந்து பேசுங்க, இல்லைனா இது கோழத்தனமாக இருக்குது, நம்மளாம் ஒரே ஏரியாவில் வேற இருக்கோம், இது வெளியில் போனால் உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து வேணுன்ட்டே ஒருத்த வந்து அந்த காரை உடைக்க வரான். அப்போ ஹீரோயின் போயிட்டு ஒரு பொங்குன்னு குத்திடுறாங்க. அவன் பார்த்துட்டு ஒரு கேர்ள் கிட்ட அடி வாங்கிட்டேனே அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி அடிக்க வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து செம்மையாக எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போலீஸை கூப்பிடுவேன் சொல்கிறாங்க. யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவங்கவுங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ண உடனே எல்லாருமே அமைதியாக கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் அடிக்கடிக்கு சண்டை நடக்குமா, எதுக்கு இப்படி நடக்குது அப்படி கேட்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தல அவர்லாம் சின்ன வயசுல இன்னும் வந்து 10 பேருக்கு சேர்த்து போல அடிச்சிருவாரு, அந்த அளவு அவன் கிட்ட ஸ்ட்ராங் இருக்கு. ஆனால் அவன் வந்துட்டு அதெல்லாம் வெளில காமிக்க மாட்டான். மற்றவங்க வந்துட்டு வாழ்ற இதில் இருக்காங்க, அவங்க வாழட்டும்ட்டு தான் அவன் எப்பவுமே வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு வந்து அவனோட எல்லையை தாண்டி போய் அடிச்சிட்டான்னா அதுக்கு ப்ராபப்ளி நீ தான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் காரணமா, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுமா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது கூட நான் இதெல்லாம் சொன்னேன்ட்டு நீ ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாது, ஓகே அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் வந்து ஹீரோவை வந்து டாஷின்னு கூப்பிடுவாங்களாம். டாஷினா என்ன, இது மறுபடியும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், டே இது மட்டும் தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட நீ சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். அப்போ அந்த கேரேஜில் வந்து அந்த சண்டை போட்டனால எல்லாமே விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த கோவர்க்கர்ஸும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்டாண்ட் ஒன்று இழுத்து விட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நானும் கை தரேன் அப்படி சொல்லி தூக்குறாங்க. அவங்களால தூக்கவே முடியல. அப்போ சொல்றாரு, இந்த போயிட்டு அந்த ஸ்க்ரூ எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட, அது ரொம்ப முக்கியமான வேலை சொல்லிட்டு அமுச்சுட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கீழே உட்காந்து அதை பொறுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ திரும்பி பார்க்குறாரா, காற்றுல ஹீரோயினோட முடி அப்படியே ஷைன் ஆகுதா, அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து திரும்பும் போது ஹீரோ வந்துட்டு அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, டயர்ல எடுத்து வச்சுட்டு இருக்காரா. அப்போ அவரோட பைசப்லாம் நல்லா தெரியுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஆடு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பான்சர் பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு எப்படியோ ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கான். ஹீரோ வந்து ரேஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன ஸ்பீட் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கார் இருக்கு. ஸோ அதையும் கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ்க்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்காருங்க, ஒரு பெட் ஷாப் வச்சிருக்காரு. அங்கே போயிட்டு அவங்க காரை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னோன்னே அவன் வந்து பெட் ஷாப் இல்லையா, ஸோ பெட்டுக்கு இருக்க காரை காமிக்கிறான். நான் இந்த காரை கேட்கல, ரேசிங் காரை பற்றி கேட்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு, நான் எங்கப்பா ரேசிங் கார்லாம் விற்கிறேன், நானே வந்து பெட் ஷாப் வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு, என்கிட்ட இந்த ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, அன்றைக்கே நீ பெண்டில் லைட்டு போடாமல் போனேன், என்னை எப்படி ரேஸ் பண்ணிட்டு போனேன், எப்படி ஒன்றால் இந்த மாதிரிலாம் கார் பண்ண முடிஞ்சுன்னு மல்டிபிள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். அவர் சொல்கிறாரு, இருங்க நீங்கள் கேட்குற எதுக்குமே எனக்கு விளக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் ரேசர் தான், உங்களுக்கு தெரியாதா, இந்த சைனாலே நானே பெரிய ரேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், நீங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டதால உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப் கார்டு தரலான்னு இருக்கேன், சில்வர் வேணுமா பிளாட்டினம் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு பிளாட்டினம் தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. அப்போ வந்து இந்த 3 பறவைங்க பறந்து வந்து அவங்க மேலே உட்காந்துடுச்சா. உடனே அதில் தயவு செஞ்சு இதை எடுத்து விடுப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே எடுத்து விட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட வந்துட்டு நடந்துல சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன ஒரு இடத்துக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பணக்காரன், இவனோட அப்பாயின்மெண்ட்டை நான் எப்படி வந்து டவுன் பண்ணுறது, சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் லொக்கேஷனும் சொல்லலை, எதுக்கு வர சொன்னானோ என்கிட்ட சொல்லலை, இதெல்லாம் உனக்கே தெரிய வரும்ன்ட்டு சொல்கிறான். அப்படி சொல்லுவோடனே ஹீரோ சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு தான் அவன் உனக்கு கூப்பிட்றான், ரேசிங்காக கூப்பிட்றான் அப்படி சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, உனக்கும் அவனுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா தெரியும் மட்டும் சொல்கிறாரு. இப்போ அந்த ஃப்ரெண்ட் கேட்குறான், டே எனக்கே பயமாக இருக்கு, எப்படிடா அவன் முன்னாடி போய்ட்டு நான் ரேஸ் பண்ணுறது, எனக்கு வந்து சுத்தமாக ரேசிங்கே வராதேடா, எந்த கார் யூஸ் பண்ண கூட தெரியாதுடான்னு சொல்கிறாங்க. கூட வா நான் உனக்கு ஒன்று காமிக்கிற சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நிறைய காசு வச்சிருக்காரு. அதில் வந்து ஒயிட் கலர் கார் சூஸ் பண்ணிக்கிறாரு, ஏன்னா அது வந்து நார்மல் பர்சனே ஓட்டலாமா. ஸோ அதை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு என்னவோ ஹீரோ நிஜமாலே இந்த ஸ்டண்ட்டில் அவரே பண்ணாரா இல்லை ஆள் வச்சு பண்ணாங்களான்னு தெரியல, நான் இதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் ஹீரோ செம்மையாக ஓட்டுறாரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரேசிங் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவர் அழகாக சொல்லித்தராரா. ஃப்ரெண்டும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து திணறாங்க, கார் போகுது ஜக் ஆகுது, கார் போகுது ஜக் ஆகுது. ஆனால் அடுத்த தடவை பார்த்தா அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக பண்ணி அவன் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்பின்னிங்கும் சொல்லித்தராரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டால் அவ்வளோ பண்ண முடியல. இன்னைக்கு இந்த இது போதுன்னா நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை இறங்கி போய்ட்றான். இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோ படித்தார்ல அந்த ஸ்கூலுக்கு போயிடறாங்க, ஹை ஸ்கூலு. அங்கே போய் பார்த்தா அங்கே இந்த சாம்பியன்ஸோட போர்டில் வச்சுருப்பாங்களே, அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து சாம்பியனாக இருந்திருக்காங்க போல். உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, இது வந்துட்டு உன்னோட அந்த பையன் தானே, நீ பார்க்க வந்த பையன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம். அப்போ அவங்க பேரை வந்து புக்கில் எழுதுறாங்க 2 பேரும். அப்போ வந்து அவள் பார்த்துட்டு சொல்கிறா, உங்கள் 2 பேரும் பாரு, நீ வந்து 3, அவன் வந்து சன்னு.
உங்கள் 2 பேரோட பேரையும் ஒன்றா சேர்த்தா மார்னிங்க்கும் நைட்டுக்கும் ஏங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினும் வைக்கப்படுறாங்க. ஹீரோ பக்கத்துக்கு ஹீரோயின் கேரேஜுக்கு போகிறாங்க. கேரேஜில் அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க ஸ்மோக்லாம் பண்ண கூட தூக்கி போடுங்க. ஆனால் அவர் லைட்டர் எடுத்து பற்ற வைக்க போகும்போது ஹீரோயின் எட்டி ஒரு மிதி வச்சாங்க. அந்த லைட்டர் வந்து அப்படியே பறந்து போய் எங்கேயோ விழுந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க எனக்கு கரையத்தெல்லாம் தெரியுமா அப்படின்னா 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் கற்று வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு சன்னலே இருக்கார்ல அவர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க இந்த ஃப்ரெண்டும் இவங்களும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு காமிக்கிறாங்க. இங்கே தான் நான் படித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் தான் ஹீரோ படித்தார். ஸோ அவங்க சொல்கிறாங்க இங்கே தான் நீங்கள் படிச்சிங்களா, அப்போ ஹீரோ பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க, அவன் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டாக இருப்பா தெரியுப்பா அந்த டைமில். அப்போ வந்து எல்லா கிளாஸோட விண்டோ துடைக்கிறதுக்கெலாம் இவனை தான் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. நானும் யோசிப்பேன் எதுக்கு வந்து விண்டோ துடைக்கிறத போய் ஆன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா இவன் விண்டோ துடைக்கிறதுக்கு கை தூக்குவாள். அப்போ லைட்டாக அவனோட டிஷர்ட் வந்து மேலே தூக்கும். அந்த இடுப்பை பார்க்கறதுக்குன்னே பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு அப்படி தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஷவரை அட்டாச் பண்ணிட்டு இருக்கும்போது கை தூக்கும் போது அவரோட வேஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ ஹீரோயின் ஆன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு சிச்சி நம்ம அதை யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு பார்க்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு அந்த தொப்பி போட்ட ஆள் இருந்தார்ல அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது போல் இந்த கார் இன்னும் ரெடி ஆகலை, ஸோ ரேசிங்க்கு வந்து இது இன்னும் செட் ஆகலை, இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் ஆளுங்க இங்கே தான் இருப்பாங்க, நானும் இங்கே தான் இருப்பேன், நாங்கள் சைனா போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், நீ அதுக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது ட்ரை பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவரும் வந்து நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து அந்த சன்லைட் கிட்ட கேட்குறாங்க இது போல் ஹீரோக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க தான் நினைக்கிறான். அவன் எனக்கிட்ட எதுவுமே கிளியராக சொல்லலை. அவன்கிட்ட ஒரு கீச்செயின் இருக்கும், அதில் தான் அந்த ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த கிளச் பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் விடணும், அப்புறம் கேஸை ரிலீஸ் பண்ணணும், என்னென்னோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து யாரெல்லாம் ரேசிங்கோ இல்லை காருக்கு ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த சீரீஸ் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஐக்யூவில் வந்து இதோட ஃபுல் சீரீஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ ஹீரோ சொன்னது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு சன்லையோ ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக மட்டும் கடைசியாக வந்து இந்த கேஸ் விடுறது அதெல்லாம் வந்து மறந்துடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அவர் சொல்கிறது எல்லாமே புரியுது. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவரும் ரேஸை தான் போல். அவர் இவங்களை வச்சுட்டு வண்டி ஓட்டும் போது என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாபகத்தை வச்சு ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கரெக்டாக அந்த சர்க்கிளும் போட்டுடுறாங்க, 8 போட்டுடுறாங்க. அப்போ வந்து இவன் யோசிக்கிறான் என்னடா இது இப்படி இருக்குது, இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுது, நம்மளால முடியலேன்னு யோசிக்கிறாரு. அப்போ கேட்குறாரு உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்னா இதெல்லாம் ஜீன்ஸ்மா எங்கள் அப்பா பண்ணுறாருல, அதனால் எனக்கும் அப்படியே வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வரும்போது ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான். ஸோ அவங்க வந்து இப்போ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து சன்லைக்கும் ஹீரோக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு காமன் ஃப்ரெண்ட் தான். ஸோ இவங்க வந்துட்டு கூப்பிட்டுட்டு வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் ஹாட் கைஸாக இருக்காங்க, அங்கே கார்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு எங்கே போனேன்னு கேட்கறதுக்காக. ஆனால் வந்து ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு பேர் வந்து நானா, நீ ஏன் ஜின்னோட கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வேறு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உன் மேலே தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னும் போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கும் அவர் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ போயிட்டு என்னோட அண்ணன் வருவான், இப்போ அந்த அண்ணா கூட நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணன் யாருன்னா அந்த ஸ்பான்சர் பாய் இருக்கார்ல அந்த பையன் தான். அவர் வந்த உடனே இவங்களை தள்ளி விட்றாங்களா, இவங்க போய் கிட்ட நிற்கும் போது டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ணா ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை ஜின்னுக்கு அனுப்பி விட்டுட்டு கூடவே லொக்கேஷனும் சென்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஹீரோ அதை பார்த்த உடனே நானோட ஃபோன் நம்பர் தரா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஹீரோயின் ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு சொல்கிறான் எனக்கு ஹீரோவை பற்றி நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும், நீ இந்த ட்ரிங்க் குடிச்சோன்னா நான் உனக்கு அந்த சீக்ரெட்ஸை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த ஸ்பான்சர் பாயும் வந்துட்டு இருக்கான். அவன் பார்க்குறான் என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அவன் அதை எடுத்து குடிச்சிடறா. குடிச்ச உடனே அவளுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருது. கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு மயக்கமும் வந்துடுது. அந்த ட்ரிங்க்கில் வந்து ட்ரக் போட்டிருப்பாங்க போல், அதை குடிச்சிடுறா.
அவள் மயங்கிட்டே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. அங்கே தெரிஞ்ச மூஞ்சே வந்து இந்த ஸ்பான்சர் பாய் தான். ஸோ டக்குன்னு மயங்கி அவன் மேலே விழுந்துடுறான். அவன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரான் பாருங்க. அப்போ ஹீரோவும் வந்துடுறாங்களா, கூடவே நானும் வராங்களா. இப்போ எல்லாரும் டவுட் படுறாங்க இவன் தான் ஏதோ பண்ணிட்டானோன்ட்டு. இப்போ ஹீரோவும் அந்த ஸ்பான்சர் பாய் செம்ம சண்டை போடுறாங்க. ஒருத்தவங்க சலிச்சவங்களே கிடையாது மாதிரி செம்மையாக சண்டை போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு திடீர்னு ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு நானே சொல்கிறேன் மூமு எழுந்துட்டா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா ஹீரோயினுக்கு கழுத்து ஃபுல்லாக அப்படியே ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது. உடனே ஹீரோ வந்து அப்படியே கிட்ட போய் பார்க்குறாரா. நானுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அதனால தான் அவங்க என்னை காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இந்த ஸ்பான்சர் பாயை பார்த்துட்டு சாரி நான் இந்த ஃபேவர் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு பீச் ரியாக்ஷன் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதனால் அவங்க கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கே அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அந்த நைட்டும் வந்துட்டு ஹீரோ தான் இருக்காரு. அப்போ வந்துட்டு அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு ஒருத்தரை பார்க்க போனோம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்னால அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லேடி பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீ அப்படி கேட்குற, இந்த மாதிரிலாம் நீ கேட்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லை தெரியாமல் கேட்டேன், சொல்ல வேணான்னா சொல்ல வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் யோசிச்சுட்டு இல்லை லேடியெல்லாம் பார்க்க போல ஒரு ஜென் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அன்லாயும் வந்துடுறாரு. வந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு வந்து தர வராரு. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஆப்பிள் எடுக்கிறேன்னு பேரில் வந்துட்டு அவர் அப்படி கிட்ட அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி போயிருக்காரு போல். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஆப்பிள் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிட்டு வெளியில் வந்து பேசுகிறாரு. டே அங்கே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டே நிஜமாலே ஆப்பிள் தாண்டா எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு மூமு என்னை வந்து ஒரு கேள்வி கேட்டான், உனக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்ட்டு. அதை நான் சொன்னேன் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் இல்லை, ஆனால் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னேன். டே ஏன்டா இப்படி பிரச்சனை கிளப்பி விட்றீங்க 2 பேருக்கு நடுவில், சும்மா நீ இப்போ பார்த்துட்டு அவளை வந்துட்டு எதையாவது தூண்டி விட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஆப்பிளை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறமா உள்ளே வந்துட்டு பிறகு உனக்கு ஆப்பிள் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ. ஆமாம் எனக்கு வேணும் சொல்கிறாங்களா. உடனே வந்து ஆப்பிளோட தோல்லாம் உரிச்சிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, இப்போதைக்கு நீ மட்டும் தான் என்னோட கேரில் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகிடுது. அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போடுறோம். ஸோ அவங்க அப்பாவை வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கிட்ட போய் விடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த அப்பா வேறு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வேறு அவங்க பொண்ணை தான் பார்ப்பாங்க, என்னை யார் பார்ப்பாங்க, எனக்கு எனர்ஜிலாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்களா. உடனே இதை ஹீரோ கேட்டுட்டு இப்படிலாம் சொல்லாத, உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ முதல்ல அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தானே சொன்ன, அதாவது அந்த வீடு அப்பா வீடு மட்டும் என்னோட வீடு கிடையாது, உன்னோட வீடு கூட என்னோட வீடு தான் சொன்ன இல்லையா, இப்போ என்ன இப்படி பேசுகிற, நீ நைட் ஒரு மாதிரி பேசுகிற, மார்னிங் ஒரு மாதிரி பேசுகிற போ அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோ சொல்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் வெளிப்படையாக பேசாதம்மாப்பா, கேட்குறவங்க யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க நைட் மார்னிங்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவரோட வீட்டுக்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, வேறு வழி இல்லாமல். போனாங்க சும்மா போகாமல் நான் உள்ளே ட்ரெஸ் பண்ண போகிறேன், உள்ளே வந்து தொலையாது அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. போக போக இந்த சீரீஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.